தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமாமுதன் கலியுக தெய்வம் காட்சிவான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு சஷ்டி கவசம் வாசிக்கட்டும் சரியாயிடும். சஷ்டி கவசம் வாசிக்கட்டும் சரியாயிடும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் பண்ணிவிடுங்க, தினமுமே பாருங்க. உங்களுக்கே ரொம்ப வித்தியாசமாக தான் தெரியும். நம்ம ஏன்னு கேட்டால் நம்ம டைட்டில் கொடுத்தோம் ஒவ்வொரு இதுக்கும், முதல் இது எபிசோட்லேருந்து இன்னும் போயிட்டே இருக்குது. பெரியவாவுடைய அனுகிரகம், பெரியவா தான் இந்த டைட்டில் எனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லுவார், நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறோம். அதுவும் பெரியவா வந்து முதல் எபிசோடில் கொடுத்த புத்தி. சும்மா எல்லோரும் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கா, ஆனால் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். திடீர்னு அது போய்ப்பா என்ன சொன்னால் அது டிஸ்கிரிப்ஷன் தெரியணுமே அப்படின்னா அது உள்ளே இருக்கும். அது பெரியவா கொடுத்தது தான், என்னோடய புத்தியே கிடையாது. முதல் எபிசோட்லேருந்து ஆரம்பித்து ஓடின்னு இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு தான் மனசு வர மாட்டேங்கிறது, யாருக்கும் டைம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் அந்த டைமத்தை வந்து ரொம்ப முக்கியம்னு கருதி நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் அதை பார்க்குறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா பெரியவா தான் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி பார்க்க வைக்கணும். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. இந்த இதை வந்து அனுபவத்தை குலபதி ஸ்ரீ பாலகிருஷ்ண ஜோஷி அவளோட ஒய்ஃபு வசந்தா ஜோஷிங்கிறவ தான் அவளுடைய இன்டர்வியூ. இதை குலபதி ஜோஷி வந்து காலமானது பிறகு அப்புறம் வந்து இதை இன்டர்வியூ கொடுத்துருக்கா. ஆனால் அவர் இருக்கும்போது நடந்த விஷயம்தான் அது, ஆத்துக்காரர் இருந்தபோது தான். இவளுக்கு வந்து ஒரு சமயம் ஒரு சிவியர் மைக்ரைன், ஒத்த பக்கமாக தலைவலி வரும். அதுதான் மைக்ரைன். அப்படி இருக்குமா, உடைக்கிற மாதிரி இருக்கும் தலைவலி. என்ன வைத்தியம் பார்த்தோம், ஒன்றும் அது உபயோகம் கிடையாது. அது வந்து எப்போ ஆரம்பிக்கும், எப்போ வந்து திடீர்னு போகும், திருப்பி வரும், ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்குமா. அதனால் பார்த்த கடைசியில் வேறு வழி இல்லை, நம்ம வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக போக மாட்டா. பெரியவாக்கிட்ட போய் தான் போய் ஏதாவது ஒரு இது கேட்கணுமான்னு யோசிப்பாளாம். ஆனால் ஆத்துக்காரரோட கிளம்பி போகலான்னு ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுற அன்றைக்கே அங்கே பெரியவா அங்கே ஒன்று முடிவு பண்ணுறா. ஏன்னா முடிவு பண்ணல, பெரியவா தானே முடிவு பண்ணுறா அவளை கிளம்புறதுக்கு. அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பெரியவா இருக்கா காஞ்சி மடத்தில். அன்றைக்கின்னு பார்த்து ஒரு பையன், ஒரு யூத்து ஒரு இளைஞர், அவன் என்ன பண்ணுறான், சஷ்டி கவசத்தை கையிலேயே எழுதியிருக்கான். கையிலேயே எழுதி அதை எவ்வளோ ஒரு சின்ன புக்லெட் மாதிரி, அதை ஒரு புக் மாதிரி பண்ணிட்டான். திருப்பி அடுத்ததாக கையிலேயே எழுதி, அந்த கார்பன் காப்பிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பஞ்சாக அவ்வளோ சஷ்டி கவசத்தை எடுத்துன்னு வந்து வச்சுருந்தான். பெரியவா அங்கே ஏதோ பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கும்போது அதை கொண்டு வந்து பெரியவா வந்து கொஞ்சம் அது வச்சுருந்தாங்க அப்படின்ட்டார், தனியாக அப்படின்ட்டார். வச்சு நாங்கள் உட்காந்துருந்தோம் போல இருக்குது. அதான் பெரியவா தான் இவளை கூப்பிட்டுருக்காரு. வசந்தா ஜோஷியும் பாலகிருஷ்ண ஜோஷியும் அங்கே வந்துட்டுருக்கான்னு பெரியவா பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் அங்கே இருக்குது. வரும்போது வந்துக்கிட்டோன்ட்டு பெரியவா அங்கே கொஞ்சம் அது வச்சுட்டு அப்படின்ட்டு. அவனும் நல்ல பையன் பாவம், பெரியவா புத்தி கொடுத்தா தானே நடக்கும். இதெல்லாம் அங்கே உக்காந்துட்டுருக்கான். அவனும் போகலாம், இங்கே இருக்கான். பெரியவா என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. இருந்தாலுமே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அந்த மாதிரியான ஒரு சக்தி அங்கே இருக்கவாளுக்கெல்லாம் அந்த புத்தியை கொடுத்துருவார். அப்போ அங்கே இருந்துகிட்டே இருக்கான் அவன், அந்த பையன். இவள் வந்தா பாலகிருஷ்ண ஜோஷியும் பொண்டாட்டி கிளம்புற. நான் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிக்கணும். ஜோஷி மட்டும்தான் வந்தார். ஏன்னா அவருக்கு தலைவலி எப்போ வரும்னு தெரியாது, இவரை மட்டும்தான் அனுப்பிச்சிருக்கா. ஏன்னா சஸ்பென்ஸ் அப்படி தானே நடக்கணும். பாலகிருஷ்ண ஜோஷி சாதாரணமாக கேட்கவே மாட்டார், சொந்த இதை எதுவுமே மாட்டேன்னுவார். ஆனால் வேறு வழியில் பொண்டாட்டி கஷ்டப்படுறா, அதனால் அதுவும் பெரியவா அனுகிரகம் தான் அதை கேட்க முடியும். சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அதனால் வந்தார். அவர் வந்தபோது நிறைய விஷயங்களை பேசினா, கூடிய இதையும் சொன்னார். இந்த மாதிரி வசந்தாக்கு இது மாதிரி ஒத்த தலைவலியாக இருக்குது, மைக்ரேனு அப்படின்னு சொல்லி சமாளிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் பெரியவா கிட்ட பாலகிருஷ்ண ஜோஷி.
உடனே பெரியவா என்ன பண்ணா, அந்த இவனை சஷ்டி கவசம் எழுதி வந்தானே அந்த பையனை வா அப்படின்னு கூப்பிட்டா. அவன் வந்து நின்றான். இந்த உடனே அதை வை அப்படின்னு வச்சார். அதுலேருந்து ஒரு புக் ஒரு சஷ்டி கவசம் எடுத்தார். சஷ்டி கவசம் அதை சின்ன சின்ன புக்லெட்டாக அவனே எழுதி ஸ்டாப்பிள் பண்ணியிருப்பானு இதில் அதை எடுத்து இவர்கிட்ட ஜோஷிக்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து அவள் பாராயணம் பண்ண சொல்லு அப்படின்னாரு. அதாவது தலையிலேருந்து கால் வர இருக்க பிரச்சனையை தீர்க்கிறது தானே கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசம் என்ன சொல்கிறது, தலையிலேருந்து என்ன வருதோ வரிசையாக மூக்கில் இருக்குது, கண்ணில் இருக்குது, வாயில் இருக்கிறது, கழுத்தில் இருக்குது, மார்பில் இருக்குது, வரிசையாக போகிறத கால் வரைக்கும் எல்லா ஒவ்வொரு இதுக்கும் அது வந்து தீர்க்கிறது அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அந்த கந்த சஷ்டி கவசம் ஒன்று தான் தீர்க்க முடியும், வேறு ஒன்றும் முடியாது. அதனால் இந்த சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பூர்வாசிரம பேரை கொண்ட பரமேஸ்வரனான மகாபிரிவா இப்படிலாம் பண்ணியிருக்கார். சஷ்டி கவசத்தை எடுத்து கொடுத்துருக்கார். என்னோட தான் இதை படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அவளை படிக்க சொல்லு, இதை பாராயணம் பண்ண சொல்லு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதனால் அதை பாராயணம் பண்ணியிருக்காளாம். அந்த இன்டர்வியூவில் சொல்கிறா, அது இதாக பண்ணியிருந்தா கொஞ்ச நாள்லேயே அதை போயிடுத்து. அது ஏதோ பெரியவா சொன்னதுனால அதை விடாமல் பாராயணம் பண்ணேன். ஒரு 40-45 நாள் விடாமல் பண்ணேன். ஆனால் 1-2 நாள்லேயே எனக்கு அந்த இது மைக்ரைன் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது அதையும் சொல்கிறா. அதனால் இந்த சஷ்டி கவசத்துக்கு பவர் இருக்கா, மகாபிரிவாளுக்கு பவர் இருக்கான்னு, சஷ்டி கவசத்துக்கு பவர் உண்டு. மகாபிரிவான பரமேஸ்வரன் அவர் தானே சுவாமிநாதன். அதனால் அந்த பவர் ரொம்பவே அதிகம். அவர் கையில் வாங்கினா அதை பார்க்கணும். எவ்வளவு அருமையான ஒரு இது சஷ்டி கவசம். அதை பற்றியான ஒரு நிறைய பிரச்சனை இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து அது இப்படி அப்படின்னு நிறைய பக்தி இல்லாத அந்த இவெல்லாம் சொன்னால் கூட கந்த சஷ்டி அப்படிங்கிறது அதுதானே கவச்சம், நம்ம உடம்புக்கே கவச்சமாக இருக்கிறது அதுதானே. அதனால் அவளுக்கெல்லாம் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளை போல் இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கவா நிச்சயமாகவே இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை வந்து நம்ம பாராயணம் பண்ண நம்மளுக்கு அனுகிரகம் இருக்கும் அப்படிங்கிறத பெரியவா என்ன பண்ணாலும் அனுகிரகம் தான். பெரியவா கிட்ட போய் நின்றாலே அனுகிரகம். ஆனால் பெரியவா இப்படி ஒரு அனுகிரகம் இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு லீலையை பண்ணியிருக்காருன்னு தான் என்னோட ஒரு இதுவாக இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பரமேஸ்வரன்.